வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதானே? யூனிட் 1 என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட், அதாவது அளவீடுகள் அப்படிங்கறத நம்ம மெஷர்மெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். சயின்ஸ்லயும் சரி பிசிக்ஸ்லயும் சரி ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அளவீடுகள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படிதானே? ரைட். சோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவீடுகள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்ம டே டு லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் மெஷர்மெண்ட் பண்றோம், இதெல்லாம் பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா நீளம் அப்படிங்கிறத பார்த்தோம். நீளம் அப்படின்னா லென்த். லென்த்தை பத்தி டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன லைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீளம்னா என்ன? இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து தான் போகணும். சோ இந்த நீளத்தை யூனிட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தட் இஸ் மீட்டர் அப்படிங்கிறத எம் போடணும், அல்லது தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க மீட்டர் அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் அந்த டேப்லாம் வச்சு உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டா? ரைட். அதே மாதிரி நீங்க அந்த இதெல்லாம் பார்த்து வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கும், ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மில்லி மீட்டர் இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஏன்னா புக்ல கொடுத்தது மட்டும் இல்ல, இதை போக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு அளவுல இருந்து இன்னொரு அளவுக்கு நம்மளால மாத்த முடியும். ஓகேவா? ரைட். சோ அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடமாறு தோற்ற பிழை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். சரியா? இடமாறு தோற்ற பிழை. இது ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இடமாறு பேரலாக்ஸ் எரர் அப்படிம்பாங்க. சரிங்களா? தோற்ற பிழை. இது ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னா நீங்க மெஷர்மெண்ட் பண்றீங்க, அளவீடு பண்றீங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா எரர் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். சரியா? எரர், பிழை அப்படிங்கிறது ஒண்ணு வரும். பட் அந்த பிழை நிறைய காரணம் இருக்கு. பட் அதை டெப்தா நீங்க இங்க படிக்க மாட்டீங்க, உங்களுடைய 11th படிப்பீங்க ரொம்ப டெப்தா. இன்னும் எரர்ல என்னென்ன நேம்லாம் இருக்கு, ஒவ்வொரு எரையும் எப்படி நெக்லேட் பண்ணலாம், ஒவ்வொரு பிழையும் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில் இருக்கு. பட் இங்க ஒரே ஒரு எரர் பத்தி சொல்லியிருப்பாங்க, இடமாறு தோற்ற பிழை. ஏன்னா இது பேசிக்கா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு அப்படிங்கிற அந்த இதை சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே நீங்க ஒரு ஸ்கேல்ல, இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கு, இப்படி ஒரு ரீடிங் இருக்கு. ஒரு ஸ்கேல் இருக்கு. இப்ப இந்த ஸ்கேல்ல ரீடிங் இருக்கு. சரியா? இப்படி இருக்கும். டீச்சர் இந்த ஒரு இது ஒரு மரக்குச்சியோ ஏதோ ஒன்று தராங்க, இதோட லென்த் பார்ப்பா அப்படிங்காங்க. இதுல ஒரு பென்சில் இருக்கு, இதோட லென்த் பார்ப்பாங்க. அப்போ நம்ம இப்படி மெஷர்மெண்ட் பண்ணும்போது இங்க இருந்து ரீடிங் இப்படி பாக்குறது தப்பு, இங்க இருந்து ரீடிங் இங்க பாக்குறது தப்பு. சரிங்களா? அப்பனா தப்பா தான் வரும். ஏன்னா நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னு சும்மா 5.56 அப்படின்னு வருமா இருக்கும், இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் இருக்கும். அப்ப எப்படி சார் கரெக்டா பார்க்கணும்னா ஒரு ஸ்கேல கரெக்டா வச்சுட்டு நம்மளுடைய நேரா நின்று பார்க்கணும். சரிங்களா? நம்மளோட இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 பேரை கொடுத்துருப்பாங்க. ஏ பாத்தீங்கன்னா சைடுல இருந்து பார்ப்பாரு, சி பாத்தீங்கன்னா சைடுல இருந்து பார்ப்பாரு, அந்த பின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் நேரம் பார்க்கும். அந்த பொண்ணு பாக்குற அந்த பொசிஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அளவுகளை எப்போதுமே நம்ம கண்ணால பாக்குறோம் அப்படின்னா கண்ணால பார்த்து சரியான நிலையில வைக்கணும். அப்படி வைக்கும் போது எந்த பொசிஷன்ல நிக்கணும், நீங்க தப்பான பொசிஷன்ல இப்படி இருந்தீங்கன்னா இதுதான் இடம் மாறு தோற்ற பிழை. ஏன் பேர்ல இருக்கு இடம் மாறு, நீங்க இடத்தை கொஞ்சம் மாத்தி நின்னீங்கன்னா தோற்ற பிழை. அதாவது எப்படின்னா அது ரொம்ப பெரிய டிஃபரெண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய பிழை வரப்போறது கிடையாது. பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கும், நீங்க இங்க பாத்தீங்கன்னா உடனே 50 எல்லாம் வரப்போறது கிடையாது, 10 வரப்போறது கிடையாது. பட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அதுதான் தோற்ற பிழைமாங்க, அப்பேரண்ட் சேஞ்சஸ் அப்படிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி செங்குத்தாக பார்த்தா மட்டும்தான் இந்த இடமாறு தோற்ற பிழை நீங்க தவிர்க்கலாம். அளவீடு இருக்கும்போது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது அவசியம். உங்களுடைய கண்ணின் நிலை படத்து பி என்ற நிலையில் உள்ளவாறு அளவிட வேண்டும். ஏ மற்றும் சி எடுக்கப்படும் அளவுகள் வேறுபடலாம், தவறாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுதான். சரியா? சோ எப்பவுமே நீங்க ரீடிங் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்றேன். parallax is a displacement or difference in the apparent position of the object viewed along two different lines of sight. அதாவது நீங்க ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா parallax அப்படின்னா கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றீங்க, இல்ல டிஃபரன்ஸ். சரிங்களா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகேவா? கண்டிப்பா பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்ல, அந்த ரீடிங் அங்கதான் இருக்க போகுது, 5 6 அப்படிதான் இருக்க போகுது. பட் இங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். இப்போ கரெக்ட் பொசிஷன் என்னன்னா உங்களோட ஐக்கு கரெக்ட் பொசிஷன் பெர்பெண்டிகுலர், நேரா நின்று வெர்டிகலி ஒடிப்பாங்க. சரிங்களா? அந்த நின்று தான் நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரியா? இதான் இடம் மாறு தோற்றப்பிழை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நாம அடுத்த டாபிக் போகிறோம், மாஸ்.
மாஸ் அப்படின்னாலே நிறை அப்படின்னு பேரு. நிறை. பட் நிறை, மாஸ் இதெல்லாம் நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நிறை அப்படிங்கிறத எப்படி எங்கெல்லாம் எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா இது வரைக்கும்? இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. ஆஹ் இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இது நீங்க யூஸ் பண்ணாலும், பெரிய பெரிய அளவுகள் யூஸ் பண்ணாலும், இந்த நிறை மாஸ்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இடத்துல மெஷர்மெண்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? வெரி குட். ஏன்னா நீங்க ஏதோ ஒரு கடைக்கு நம்ம அப்பா அம்மா கூட எப்படி நம்ம போவோம், அந்த கடையிலலாம் அளவீடு எல்லா ஒரு தங்க கடைக்கு போனோம்னா அங்க தங்கத்தை பார்த்து கிராம்ல பார்த்து தான் தருவாங்க. அவங்க ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க அப்படித்தானே? அதில் ரீடிங்கா காப்போம், இல்ல அதை போட்டோன்னே அதில் ரீடிங் ஆகும். ஓகே, இவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறி கடைக்கு போறீங்க, அங்க ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். நீங்களே வெயிட் செக் பண்ணலாம். அப்ப அந்த மிஷின் மேல ஏறணும்னா ஒரு ரீடிங் டக்குன்னு காமிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு, ரைட்டா? ஸோ மாஸ் அப்படிங்கிறதுனா இட் இஸ் a மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் an ஆப்ஜெக்ட். ரொம்ப ரொம்ப ஒன் லைன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். யாராவது மாஸ் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர். ஸோ இதை தான் சுருக்கி இப்படி இருக்கு, அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் an ஆப்ஜெக்ட். சரியா? இதுதான் மாஸோட டெஃபினிஷன், நிறையோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது. ஸோ நிறையோட டெஃபினிஷன் என்னது? ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்படின்னு கொடுப்பாங்க. அது என்ன சார் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்மளுடைய உடம்பு, இப்போ உடம்புல அப்படின்னா நமக்கு இதை உடம்புன்னு எப்படி சொல்றோம்? உடல் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? எதை நம்ம உடல் சொல்றோம்? கரெக்டா ஒரு டவுட் வருது, ஆகும்னா எதை உடல் சொல்றது? நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னா பிளட் இருக்கு, எலும்புகள் இருக்கு, தசைகள் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. சரியா? இன்னும் நிறைய இருக்கு, நரம்புகள் எல்லாம். நான் ஒரு எல்லாத்தையும் நான் விரிவா சொல்ல முடியாது. கை இருக்கு, கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப நம்மளுடைய அந்த நிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இது அத்தனையும் நீங்க அதை நீங்க ஒரு அமௌண்ட் பாக்குறதா அப்படிதானே? பிளட்டோட அமௌண்ட், எலும்போட அமௌண்ட், நரம்போட அமௌண்ட், இதுதான். ரைட்டா? இதுதான் மாஸ். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேட்டர், அதோடைய அமௌண்ட் தான் மாஸ். மேட்டர் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா, இப்போ இந்த ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உலகத்துல எந்த பொருள்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கானது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான். இதுதானே? எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான் இருக்கும். இதோடைய அந்த அமௌண்ட் தான். சரிங்களா? எல்லா இதுலயும் இருக்கும், எதுவுமே இல்லாம இருக்காது. சோ நீங்க இப்ப நான் எலும்பு, பிளட் சொன்ன அதுலயும் எலக்ட்ரான், புரோட்டான்லாம் இருக்கும்ல. அப்ப அதெல்லாம் சேர்த்து மொத்தமா பாக்குறது தான் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தான் மாஸ். இப்ப தெரிஞ்சு வச்சா மாஸ் தெரிஞ்சு வச்சா right. இப்ப இதுக்குன்னு எஸ்ஐ அளவு உண்டு, அதுதான் கிலோகிராம். இப்படி கேஜி அப்படின்னு போடுவாங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா கிகி அப்படின்னு போடுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதுல கிலோகிராம் போட்டுப்பாங்க, டிகி என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை. இப்ப அடுத்து வாரம் மாஸ் அண்ட் வெயிட். இது வந்து எடை. நிறைய பேரு தப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க, மாஸுக்கும் வெயிட்டுக்கும். மாஸ் கொஞ்சம் வேற, டிஃப்ரெண்ட். சரிங்களா? மாஸும் வெயிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, இப்ப மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ் மேல நம்மளுடைய இந்த புவி ஈர்ப்பு விசை செயல்படும் போது அப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்றதுதான் எடை. சரிங்களா? பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு மாஸ் இருக்கீங்க அந்த அளவுக்கு வெயிட் இருக்க போறீங்க. ஸோ இங்கிலீஷ்ல சொல்றேன், இட் இஸ் ரெப்ரசன்டட் கேஜி. வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த மேட்டர். The weight of direct weight is directly proportional to the mass on the earth surface அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது நம்மளுடைய பூமியில நம்ம நிற்கும், மேல நிற்கும் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மேல இந்த புவியீர்ப்பு விசை செயல்படும். கரெக்டா? எல்லார் மேலயும் இந்த கிராவிடேஷன் ஃபுல் செயல்படும். சோ வெயிட்னா இப்பதான் வெயிட்ங்கிறது வரும். எப்ப வெயிட் வரும்? நம்மளுடைய நிறை இருக்கா, அந்த நிறைய இந்த புவியீர்ப்பு சக்தி அதால பெருக்கும். அதை நான் வந்து இன்னும் டீட்டெயிலா உள்ள போனா 9.8 அப்படின்னு புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிற கிராவிடேஷன் ஆக்ஷன் அதெல்லாம் மல்டி பண்ணும். அதுதான் வெயிட், எடைன்னு வரும். சரிங்களா? புவியீர்ப்பு சக்தியை நம்ம வந்து இன்வால்வ் பண்ணல, கிராவிடேஷன் ஃபுல்லா நம்ம சொல்லல அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம என்ன சொல்லுவோம்? எடை அப்படிங்கிற மாஸ், அதாவது நிறை அப்படிங்கிற மாஸ் தான் சொல்லுவோம், எடையை சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய அந்த நீங்க வெயிட் மிஷின்ல போறீங்க, வெயிட் மிஷின்ல ஏறணுன்னே ஒரு ரீடிங் காமிக்கி, அது மாசா இல்ல வெயிட்டா? இது வந்து ஒரு சின்ன கொஸ்டின். இதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க வீட்டில் போய் அனலைஸ் பண்ணுங்க, கேளுங்க, புக்ஸை பாருங்க, நெட்டை பாருங்க. இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தெரிஞ்சா,
வெயிட் மிஷின்ல நீங்க போய் ஏறுறீங்க, ஏறி நிக்கிறீங்க, ஒரு ரீடிங் காமிக்கி 60 65 காமிக்கி. இது மாசா, உங்களுடைய நிறையா, இல்ல உங்களுடைய எடையா? வச்சு பார்க்கலாமா? இது சைட்ல உங்களுடைய நோட்லயோ எதையோ எழுதி வச்சுக்கோங்க. வீட்டை போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் 4 பேர் சேர்ந்து செக் பண்ணிட்டு இதை அனலைஸ் பண்ணுங்க. இது என்ன, நம்ம என்ன சொல்றோம், இதுல உனக்கு என்ன வந்திருக்கு. சும்மா நீங்க வெயிட்டை கூட மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த இதை போய் அந்த வெயிட் மிஷினை போய் மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அது பண்ணீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்த ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு பேப்பரை ஒரு ஹேண்ட்லயும், ஒரு புக்கை ஒரு ஹேண்ட்லயும் வைக்கிறோம். எதுல ரொம்ப ஹெவினஸ் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிடலாம். ஒரு கையில ஒரு தாளையும், இன்னொரு கையில ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து எந்த கை அதிக கனத்தை உணரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா புத்தகம் இருக்கும் கை தான் நம்மளுக்கு வந்து அதிக கனத்தை வரும். ஏன்னா அந்த புத்தகத்தோட நிறை ஒரு தாளின் நிறையை விட அதிகமா இருக்கும். நல்ல வார்த்தை கவனிங்க, சரிங்களா? அந்த மாஸ் ஆஃப் த புக் இஸ் கிரேட்டர் தன் த எப்படி இருக்கும், இந்த பேப்பர். எனவே தாளை விட புத்தகத்து மீது அதிக இழுவிசை இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் நிறை எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற வெயிட் இருக்கும் பார்த்தோம், சரியா? இப்ப அந்த தாளை விட அந்த புத்தகத்து மீது அதிக இழுவிசை இருக்கும். சரிங்களா? கிராவிடேஷன் புல் வந்து புக் மேல அதிகமா இருக்கும். அதனால நமது கை தாளை விட புத்தகத்தை தாங்குவதற்கு அதிக விசை கொடுக்கும். கீழே பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதையும் தாங்கி பிடிக்கணும், அதை விட அதிகமா கொடுக்கும். புரியுதா? சோ நாம் உணரும் இந்த விசையை கணம் அல்லது பாரம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ ஹெவினஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, the mass of the book is more than the single sheet of paper. அப்போ இந்த புக் மேல இந்த புல் அதிகமா இருக்கும். ஏன்னா மாஸ் அதிகம் அதிகம். அப்ப அந்த இழுக்கிறத நான் வந்து தாக்கி பிடிக்கணும், அதுக்கு ஈக்குவலா நான் கொடுக்கணும்னா நான் அதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்க வேண்டிய இருக்கும். ஹென்ஸ் அவர் ஹேண்ட் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் எ புக். அந்த பேப்பரை தூக்குற அதே ஒரு சாதாரணமா நான் புக்கை தூக்கிட முடியாது, சரியா? உங்க கை வந்து அந்த ஹெவினஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் அதிகமா ஹார்டா பிடிக்க இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் வார்த்தைகளை. ஃபோர்ஸ் கொடுக்கணும் அர்த்தம். த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால் ஹெவினஸ். சரிங்களா? ரொம்ப ஹெவியா இருக்கம்பா அப்படின்னு சொல்றோம்னா ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ் டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிறது. ரைட். இப்போ அதுல வந்து டூயின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ரீட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை லேசா நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவா இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப சூப்பரான இருப்பாங்க. இது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? ரொம்ப ஹையர் கிளாஸ் படிச்சாலும் இது யூஸ் ஆகும். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது உங்களுக்கு தெரியுமால. அந்த மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் than that is on the earth, the weight will reduce but the mass will remain same. The moon's gravitational pull is 1/6 of the Earth's pull. That's object weight 6 times lighter on the moon than on the Earth. அப்படி சொல்லிப்பாங்க. அதாவது இதை புரியறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மூன் எர்த் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். பூமி நிலவு அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கலாம். சரியா? இப்ப இந்த ரெண்டுத்துலயும் ஒரே சேம் பர்சன் எடுத்துக்கலாம். இவருடைய மாஸ், சரிங்களா? நான் வந்து ஒரு 100 கேஜி மாஸ் நிறை. இதே பர்சன் அங்க நின்னாலும் அவரோட நிறை 100 கேஜி தான், சரியா? நிறை மாறாது. இந்த யூனிவர்ஸ்ல நீங்க எங்க போனாலும் உங்களுடைய நிறை மாஸ் மாறாது. யூனிவர்ஸ்ல நீங்க சூரியன்ல இருந்தாலும் சரி, மார்ஸ்ல இருந்தாலும் சரி, வீனஸ்ல இருந்தாலும் எதுலனாலும் நிறை மாறாது. ஆனால் உங்களுடைய எடை மாறும், கண்டிப்பா மாறும். எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த நிலவை வச்சு மட்டும் பார்க்கணும். அதான் இம்பார்ட்டன். உங்களுடைய எடை மாறும். ஏன் எடை மாறும்னா, இந்த எர்த்து, இது வந்து எர்த்து, அதனால நான் ஈன்னு இதை போட்டிருக்கேன். எர்த்து, இது வந்து மூன் அப்படி பண்றேன், எம், சரிங்களா? மூன். ஏன் எடை மாறுதுன்னா, இந்த மூன்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கா, எல்லாத்துலயும் இருக்கும். சூரியன்ல இருக்கும், வீனஸ்ல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இந்த மூன்ல இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா எர்த்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதா? எர்த்தை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ரைட். சோ the weight will reduce. அதனால இந்த வெயிட்டை விட இந்த வெயிட் கம்மியா இருக்கும். அப்போ நான் இந்த சிம்பிள போடுவேன். இந்த சிம்பிள போட்டா உங்களுக்கு தெரியும் என்ன சிம்பிள். இது வந்து இட் இஸ் கிரேட்டர் than this, அப்படிதானே? அப்போ 3 விட இடத்துல வெயிட் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஆனா மாஸ் சேம் தான்.
த மூன்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கும் எர்த்தை விட அப்படி பார்த்தீங்கன்னா 1/6. ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை நான் ஒரு ஜின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கிராவிடேஷன் ஃபுல்ல 1/6னா 1/6ன்னு அர்த்தம். எப்படி போட்டுக்கோங்க சரிங்களா? 1/6 இன்டு ஜி அப்படின்னு அர்த்தம். இப்படியே அர்த்தம் இங்க கிடைக்கிற வேல்யூ 6ஆல் டிவைட் பண்ணாதான் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 1/6 1/6 அப்படின்னா அந்த 6ஆல் டிவைட் பண்றேன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க ஒரு வேல்யூ இழந்திருக்கு. பொதுவா இது வந்து 9.8. நம்ம ரவுண்டா 10ன்னு எடுக்கலாம். சரிங்களா? ஜியோட வேல்யூ 9.8. நம்ம பூமியில புவியீர்ப்பு சக்தி புவியீர்ப்பு முடுக்கம்பாங்கல்ல, கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் 9.8 வேல்யூ. இதை 9.8ஆல இல்ல நம்ம 10 அப்படின்னு ரவுண்டா எடுத்தாலும் அந்த 10 6ஆல் டிவைட் பண்ணுங்க. கண்டிப்பா 10ஓட கம்மியா வரும். அடுத்ததான் 1 பாயிண்ட் சம்திங் வருமா? 1.6 சம்திங் அந்த மாதிரி வரும். 1.6 தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.8 இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுல அதிகமா இருக்கு? இதுல அதிகமா இருக்கு. அதனால வெயிட் அதிகமா இருக்கு. இப்ப கிளியர் ஆயிட்டா? Thus object weighed 6 times lighter on the moon than the earth அப்படின்னு வருவாங்க. சோ இந்த கிராவிடேஷனல் ஃபுல் புவியீர்ப்பு விசை அந்த சக்தி முடுக்கம் வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கு கம்மியா இருக்கனால வெயிட் பாத்தீங்கன்னா 6 மடங்கு கம்மியா இருக்கும். யாரு பூமியோட கம்பேர் பண்ணும்போது எர்த்ல பாத்தீங்கன்னா 6 மடங்கு கம்மியா இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு நீங்க வெயிட் இங்க வந்து ஒரு 60 இருந்தீங்கன்னா அங்க 10 தான் இருப்பீங்க. சரிங்களா? வெயிட் இங்க ஒரு 60 நியூட்டன். நமக்கு வந்து வெயிட் வந்து அளவு வந்து நியூட்டன் சொல்லணும். பட் நம்ம எல்லாரும் கிலோகிராம் கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். கிலோகிராம் வந்து மாஸோட இதுதான். சரியா? ஆனா நம்ம வெயிட் நம்ம பாக்குற சொன்னோம் அப்பல வெயிட் மிஷின் சொன்னோம்ல, நம்மளுடைய வெயிட்ட பாக்குற எப்பவுமே நியூட்டன் அப்படிங்கிற அந்த அளவு தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் போக போக சொல்றேன். எல்லாத்தையும் ஒரே நான் சொன்னா நம்ம நிறைய டீட்டெயில் விட்டுருவோம். சரியா? சோ நான் ஒரு 60 நியூட்டன் இருக்கேன்னா நான் வந்து அங்க போனா எது எங்க மூணுக்கு போனா நிலாவுக்கு போனா என்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் ஆயிரும். ரொம்ப லைட்டரா ஃபீல் பண்ணும். சரியா? அவ்வளவுதான். இது கிளியர்ட்டா டூயினோலே இவ்வளவு அதிகமா இருக்கு சார், இவ்வளவு சொல்லி தரீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இது அப்படியே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுதான் சொல்றாங்க. சரியா? ரைட். இப்போ வாட் இஸ் யுவர் மாஸ் அப்படின்னு இருப்பாங்க. இஃப் யூ மெஷர் இட் இன் கிராம்ஸ் தென் would be a huge number. இஸ் இட் நாட்? ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் கிலோகிராம். அதாவது நம்ம கிராம் அப்படிங்கிறத சொல்லுவோம். பொதுவா தங்கத்துலலாம் பாத்தீங்கன்னா கிலோகிராம்னா பணக்காரங்க தான் வாங்குற முடியும் மாதிரி. அப்படியே 1 கிராம் 2 கிராமே இப்ப ரொம்ப அந்த அளவுக்கு ரேட்டு கூடிட்டு. சோ அதே மாதிரி நம்மளுடைய எடையை நம்ம சொல்றோம். வாட் இஸ் மாஸ் அப்படின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா கிராம்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துல கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் த டன் ஆர் மெட்ரிக் டன் அப்படிவாங்க. இப்போ கிலோகிராம் ஓகே, ஒரு 50 100 எல்லாம் ஓகே. இப்போ பெரிய பெரிய லாரியோடைய வெயிட், அந்த லாரி தூக்கிட்டு போறக்கூடிய அந்த சம்திங் பொருள் ஏதோ சிமெண்ட் மூட்டையா இல்ல ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய கல்லு இதெல்லாம். அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா டன் கணக்குல இருக்கும். அல்லது மெட்ரிக் டன்பாங்க. அந்த வார்த்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. எப்ப டன் கணக்கு வெயிட்டுப்பா அப்படிப்பாங்க. அப்படிதானே? அப்ப அந்த டன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கணும்ல. ம்? ஒரு டன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா இதனால தெரிஞ்சுக்கோங்க 1000 கிலோகிராம். சரிங்களா? இங்க கேஜி போட்டிருக்கேன், தமிழ்ல போட்டாலும் ஓகே. சரியா? கிலோகிராம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோகிராம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி 1000 மில்லிகிராம் எம்ஜி அப்படின்னு போடுறாங்க. மில்லிகிராம். அப்ப அதுக்கு பேரு 1 கிராம். 1000 மில்லிகிராம் தான் 1 கிராம். இதே மாதிரி 1000 கிராம் இருந்தா என்ன இப்படி போனா இப்படி வரும். அப்படி 1000 கிராம்னா இதுதான் 1 கிலோகிராம். அப்புறம் திருப்பியும் 1000 கிலோகிராம் தான் ஒரு டன். இந்த மாதிரி இதை நீங்களா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து பொது தராசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பொது தராசை நீங்க சில கடையில இப்ப எல்லாமே மாத்திட்டாங்க. இப்ப எல்லாமே டிஜிட்டல் மெஷர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. மேக்சிமம் இந்த டிஜிட்டல் மெஷர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. 2 3 கடையில நான் இதை பார்த்திருக்கேன். நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியல, சிட்டி சைடு இருந்தா அதெல்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க தெரியல. கிராமத்துல சில கடையில ரொம்ப ரொம்ப ரேரான சில கடையில யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த இதை மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பீம் அந்த பேலன்ஸ் பார்ப்பீங்க. அதுதானே அது வந்து கொஞ்சம் வெயிட் கூட குறைய வரும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே டிஜிட்டல் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை வந்து நீங்க பிசிக்ஸ் லேப்ல பார்க்கலாம். சரிங்களா? அது அங்க இருக்கும். சில தங்க நகை கடையில பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கும். சின்ன கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் மேபி. அதுக்கு பேர் என்ன பீம் பேலன்ஸ். அந்த தராசு இருக்குல்ல, பொது தராசுமாங்க. டு மெஷர் த, அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? அந்த நிறைய மெஷர் பண்றது தான். சரிங்களா? A beam balance works by the comparing the mass of the object to that of known mass. It's called standard mass அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தராசுல. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இதுல நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம். இது எவ்வளவு கிராம் இல்ல எவ்வளவு கிலோகிராம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, இதுல வந்து அந்த கல்லு, எடைக்கற்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏதோ ஒண்ணு இடைக்கற்கள் யூஸ் பண்ணாங்க. இல்ல அதுக்கு ஈக்குவலா இப்போ 1 kgக்கு ஏத்தாப்புல ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்போ இங்க நான் தக்காளியோ கத்திரிக்காயோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 kgக்கு இந்த 1 kg ஈக்குவலா வரும்போது இந்த முள் பாத்தீங்கன்னா அந்த இங்க ஒரு முள் மாதிரி இருக்கும். சரியா? இப்படி அந்த முள் வந்து நேரா இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னா ஓகே, கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இது இது ரொம்ப அதிகமாயிட்டு இது கீழே போயிட்டுனா அப்ப இது ரொம்ப அதிகமாயிட்டு. சரிங்களா? இது வந்து மேல போயிட்டுனா இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பேர் டு இது கம்மியா இருக்கு. அதுக்கு ஏதாவது கூட குறைய எடுத்து பண்ணணும். ஏன்னா சோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அதான் சொல்றேன். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து நம்ம இப்ப எல்லாரும் அந்த இதுதான் யூஸ் பண்றாங்க. ஓகே. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் a device used to find the accurate measurement of weight. It is used very commonly in the laboratory for weighing chemicals to ensure a precise measurement of these chemicals for using in various experiment அப்படின்னு சொல்லிப்பாங்க. சோ அதாவது நம்ம அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியாது. அக்யூரேட்டா இருக்காது. கூட குறைய இருக்கும். நம்ம அக்யூரேட்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 அடி 3 அடி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப லேட் ஆகும். அப்படிதானே? சோ இந்த மாதிரி ஒரு பொது தராசை வந்து நம்ம வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் மின்னணு தராசு வந்துட்டு இந்த பொது தராசுல பாத்தீங்கன்னா தெரிந்த நிறையோட அந்த தெரியாத நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. ஒப்பிடுவதன் மூலம் கணக்கிடுவாங்க. எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல மின்னணு தராசுல அந்த இதெல்லாம் இல்ல. இந்த டிவைஸ் இருக்கும், நீங்க அதுல வச்சீங்கன்னா போதும், உடனே அது மெஷர்மெண்ட் பண்ணிடும். ஆய்வகங்களில் பல சோதனை செய்வதற்காகலாம் யூஸ் பண்ணாங்க. நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல உள்ள போனீங்க சால்ட்லாம் வெயிட் பண்ணணும். இப்போ 6th 7th போக மாட்டீங்க. அப்படியே போனாலும் அந்த மெஷர்மெண்ட் பண்றதுலாம் ரொம்ப டீப்பா பண்ண மாட்டாங்க. சாரே எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க 11th 12th காலேஜ் எல்லாம் படிக்கும் போது கெமிஸ்ட்ரி லேப்லாம் ஒர்க் பண்ணோம்னா அப்பெல்லாம் நம்மகிட்ட எடை பார்க்க சொல்லுவாங்க. இல்ல 50 கிராம் எடு, 100 கிராம் எடு அப்படி சொல்லுவாங்க. இந்த உப்பு சால்ட் அதெல்லாம் சால்ட் கெமிக்கல்ஸ் தான். அப்போனா நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா எடுத்தாதான் சூப்பரா இருக்கும். நான் சும்மா 100 கிராம் முப்பையில 200 கிராம் எடுத்தேன்னா அது ஒரு எஃபெக்ட் ஆயிடும். சரியா? இதுதான் ரைட். இதையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து காலம், டைம். காலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஜென்ரலா இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு இங்க படிக்கிறதுலயும் இம்பார்ட்டன்டா வந்திருக்கு காலம். டைம். டைம் அப்படின்னா என்ன? போயிட்டே இருக்கு சார். இன்னைக்கு தான் ஜூன் மாசம் மாதிரி பிறந்த இருக்கு. திருப்பி அது முடியுது. அப்புறம் ஜூலை பிறக்கும். இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமோ அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? அதுல மினிட்ஸா சொல்லலாம், எவ்வளவு செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒரு வருஷம் சொல்றோம். இரவு பகலாக மாறுது, பகல் இரவா மாறுது. பருவ காலங்கள் திடீர்னு மழை, நமக்கு அந்த சீசன் வருது, ஒரு வெயில் அடிக்கையோ ஏப்ரல் மே இதெல்லாம் பார்க்கும். இது எல்லாமே காலமும் நேரத்தை தான் சொல்றது, மாறுபடுறது சொல்றது. அதுதானே? சரி. இந்த காலத்தை நம்ம அளவிடறதுக்கு ஏதோ யூஸ் பண்ணுவோம். கடிகாரம் யூஸ் பண்ணுவோம். அதுதானே? நம்மளுடைய கடிகாரம் இப்ப நமக்கு டிவைஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு செல்போனை பாக்குறோம், லேப்டாப்பை பாக்குறோம், டிவில ஆண்ட்ராய்ட் டிவில டைம் ஓடுது, எல்லாமே நமக்கு இருக்கு. அதுதான். எந்த நியூஸ் சேனல் வச்சாலும் கீழே அந்த டைம் அங்க ஓடிட்டே இருக்கும். 12:38, 12:40 அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க. ம். இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. உன்னுடைய நாடி துடிப்பினை பயன்படுத்தியும் காலத்தை தோராயமாக அளக்கலாம். துடிப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஒவ்வொரு துடிப்புக்கும் இடைப்பட்ட கடந்து சென்ற நேரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? சோ இதை இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா இப்ப டைம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி டே சேஞ்சஸ் ஆகுது. நைட் இப்போ பாருங்க, ஈவினிங் வந்துட்டு இன்னும் ஒரு 6 மணி இருட்டிடும். அப்புறம் ஒரு 6 மணி நேரம், ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? திருப்பி பகலா மாறும். அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொழுது விடியும். ஓகேவா? ரைட்டா? ஸோ வி நோ டைம் ஆல்சோ சேஞ்சஸ். ஹவு டு வி மெஷர் சேஞ்ச் ஆஃப் டைம்? கிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? உங்களுக்கு எல்லாத்துக்குமே மணி பார்க்கறது தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் இப்போ பேசிக்காக அதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயே சொல்லிடுவாங்க. மணி பார்க்கறதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. யூ நோ ஹவு டு ரீட் ஏ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். அது மாதிரி நீங்க உங்களோட பல்ஸை யூஸ் பண்ணீங்க. பல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பல்ஸை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்? டைம் வந்து ஒரு ரஃபா பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இருக்காது. கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ் தட் கேன் டெல் யூ த டைம் எலாப்ஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது ஒரு பல்ஸுக்கும் இன்னொரு பல்ஸுக்கும், ஒரு நாடி துடிப்புக்கும் இன்னொரு நாடி துடிப்புக்கும் உண்டான அந்த ஒரு கேப் அப்படின்னா எவ்வளவு டைம் பாஸ் ஆகுது. இத மாதிரி நிறைய இருக்குப்பா. நம்மளுடைய அந்த முன்னோர்கள் பாத்தீங்கன்னா
அவங்களோட இந்த மாதிரி டிவைசஸும் கிடையாது, கேலண்டர் கிடையாது, கால்குலேட்டர் வச்சுக்க மாட்டாங்க, கடிகாரம் வச்சிருக்கோம். ஆனா அனுபவ ரீதியா அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்பவும் எங்க கிராமத்துல ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆஹ் அதாவது நான் வாக்கிங் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன தம்பி மணி ஒரு 5:30 இருக்குமா அப்படிம்பாங்க. இல்லைன்னா பகல்ல மணி இன்னும் ஒரு 2:30 இருக்குமா 3:30 இருக்குமா அப்படிம்பாங்க. கரெக்டா நம்மளுக்கே பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். 1/4 மணி நேரமும் முன்னாடி பின்னாடி தான் இருக்கும். அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்னன்னா அந்த சன்னோட வெளிச்சம், அந்த சூரியன் இருக்கிற பொசிஷன் இதெல்லாம் வச்சு அழகா சொல்லுவாங்க. இருட்டு இருக்கா, இருட்டுன்னா இப்ப எந்த டைம் வருது, காலையில பொழுது விடியும் போது எந்த டைமா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம கையில செல்போன் வச்சிருக்கோம், கையில கடிகாரத்தை இது பண்ணியிருக்கோம், கிளாக் எல்லாமே இருந்ததும் நம்மளால பார்த்தாதான் சொல்ல முடியும். அப்படிதானே? இல்லாட்டா அவங்களுக்கு தெரியாது. ஒரு சூரியனோட பொசிஷன் வச்சுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த அனுபவ ரீதியா வரல. பட் அவங்க சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சூப்பரா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரியா. சோ these are the rough methods for counting passage of time. We can use electronic clock, stopwatch, and other instruments to count even smaller duration of time. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த மணல் கடிகாரம் போட்டுருப்பாங்க. அது நீங்க சில ஹாலிவுட் படத்துல பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். அதுதானே? ஏன்னா படத்துல பாக்குறது நம்ம வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. இந்த மணல் கடிகாரம் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதுதான் சில லேப்ல இருக்கும். நான் பார்த்திருக்கேன் நேரா. இதுல ஃபுல்லா மணலா இருக்கும். அந்த மணல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுல அப்படியே இறங்கும். ஸோ ஒரு பொழுது முடிஞ்சோடனே இதை தலையில வச்சிருவாங்க. திருப்பி அங்க மேல உள்ள மண் அப்படி கீழே வரும் இந்த மாதிரி. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போகும்போது ஒரு டைம் சரியா. ஒரு பகல் அப்படின்னா பகல் ஃபுல்லா இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஏதாவது சொல்றேன். உதாரணம் சொல்றேன். எல்லா இடத்துலயும் எல்லாரும் இதை யூஸ் பண்ணல. சோ முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை வந்து நீங்க சில இதுல டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் ஒன்று பார்க்கலாம், பார்த்துருப்பீங்களே. அவங்களுக்கு வழி தெரில அப்படின்னா, நேரம் தெரிலன்னா ஒரு குச்சி அப்படி நடுவாங்க அந்த மண்ணில். அந்த நிழல் தெரியும், அப்படி நிழல் தெரியும். நீங்க பார்த்துருக்கலாம் மேபி. அந்த நிழல் வச்சு ஓகே இவ்வளவு டைம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா. சோ அந்த குச்சியை பயன்படுத்தி குச்சியின் நிழலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுருவாங்க. அப்படியே கொஞ்சமா அந்த மணல் கீழே வரும். கீழே வந்தோடனே ஒரு ஒரு செட் ஆஃப் டைம் முடிஞ்சிச்சு. திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கும் போது இது தலையில வச்சுருவாங்க. திருப்பி அங்கேருந்து வரும். இப்போ 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த மணல் 1 மணி நேரத்துல இங்க வந்துடும் அப்படின்னா 1 மணி நேரத்துல இங்க வந்துடும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணது இதை அப்படி எடுத்து தலையில வச்சுப்போம் 1 மணி நேரத்துல. ஸோ 1 மணி நேரம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரிலாம் அந்த காலத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காலங்கள் மாறும் போது நிறைய டெக்னாலஜி, மனிதர்கள் நிறைய வித்தியாசமா சிந்திக்கும் போது எல்லாமே டெவலப் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கும். சரியா? ரைட். ஸோ இதை விட இந்த யூனிட் முடிந்தது. 6ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம முடிச்சாச்சு. இதுல மேலும் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டன்டான இது கொடுத்துப்பாங்க. அதையும் நான் லேசா சொல்றேன். நல்ல டீப்பா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. An odometer is a device used for the indicating distance traveled by a automobile போட்டிருப்பாங்க. பட் ஓடோமீட்டர் அப்படி இப்போ யாரை கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஓடோமீட்டர் என்ன சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பைக்லயோ கார்ல இந்த ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு போட்டிருப்பாங்க. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு, டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட் இல்ல, சரி அந்த வார்த்தை டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப நல்லா அதுல இன்னொன்னு இருக்கும். இப்படி இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். 30, 40, 50 இருக்கும். இது வந்து ஸ்பீடு. இது இல்ல ஸ்பீடோமீட்டர். இந்த நடுவுல கிலோமீட்டர்ல ஓடும். 4000 5000 கிலோமீட்டர் ஓடின்னு சொல்லணுமா? இப்ப 5000 தொலைவு, அதுதான் ஓடோமீட்டர். சரிங்களா? இதையும் நீங்க பாத்துக்கணும். இது பேர் ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடை கனெக்ட் பண்றது. இது ஓடோமீட்டர்னா டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றது, மெஷர் பண்றது, தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவி. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினால உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? தற்காலத்தின் நீளத்தை அளவிட பயன்படுத்தும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டு வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். யார் இதை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது. மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைம் கிராம் இதுதான், கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த மெட்ரிக் சிஸ்டம் 1790ல பிரெஞ்சுல இதெல்லாம் சொன்னாங்க, கிரியேட் பண்ணாங்க. ஏ ரூலர் ஸ்கேல் நம்ம பார்த்துப்போம், டெய்லி அதான் யூஸ் பண்றோம். யூஸ் நவ் டேஸ் டு மெஷர் லென்த் வாஸ் இன்வென்டட் பை வில்லியம் பெட்வெல் இந்த 16th centuryல அவர் கண்டுபிடிச்சாரு. A standard meter rod made of alloy of platinum and iridium is placed at the brow of weight and measures in Paris.
நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரி இன் டெல்லி ஹேஸ் எ காப்பி ஆஃப் திஸ் மீட்டர் ராட் அப்படின்னு போட்டுப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்டெப்தா நீங்க பின்னாடி படிப்பீங்க. ஒரு நீளத்துக்கு ஏன் நம்ம ஒரு டெஃபினிஷன் சொல்லிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அந்த பெரிய டெஃபினிஷன் இல்ல, நம்ம ஒரு சின்ன டெஃபினிஷன் நம்ம படிச்சிருக்கோம். பெரிய டெஃபினிஷன் இருக்கு சரிங்களா. ஒரு நீளம்னா இதுதான், ஒரு எடைனா இதுதான், ஒரு கிலோகிராம் இதான்னு சயின்டிஸ்டா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம 11th படிப்பீங்க. அதுல ஒரே ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் மற்றும் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் யூரேடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது இருப்பாங்க சரிங்களா. டெல்லியில இந்த நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரி இருக்கு. அது மாதிரி பாரிஸ்ல இருக்கு, பிரான்ஸ் நாட்டுல. அங்கதான் அந்த பிளாட்டினம் யூரேடியம் ரெண்டுமே உலோகம். அந்த உலோக கலவையான படித்தர மீட்டர் கம்பியை வந்து வச்சிருப்பாங்க, மீட்டர் ராட். ஸோ அது அந்த மீட்டர் அப்படிங்கிறோட டெஃபினேஷன் அது. அதை வச்சுதான் உலகம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரைஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் யூரேடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா அந்த நீளத்துக்கு, இப்ப எடைக்கு இதேதான் 1 கிலோகிராம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராடோடைய மாஸ், அததான் 1 கிலோகிராம் சொல்றாங்க. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு த mass of certain bar of platinum iridium alloy that has been kept in the International Bureau of Weight and Measure, Severus, France, since 1889 அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அங்க வச்சிருக்க அந்த ராடு, அதோடைய எடை, அதோடைய நீளம், அதை வச்சுதான் நீளத்தோட டெஃபினிஷன், எடையோட டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டா? ரைட். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து செஞ்சு பார்த்துவாங்க. இதை நான் சொன்னா அது நல்லா இருக்காது, உங்களுக்கு அதை சிந்திக்க மாட்டீங்க, கைட்லையும் பார்க்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒன் வேர்டுக்கு உண்டானது. நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒன் வேர்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒன் வேர்டு இதெல்லாம் நீங்க பார்த்துடும். நீங்க யார்கிட்ட டக்குன்னு போய் கட்டுறீங்க, சில இதுல ஸ்கூல்ல டீச்சரே சொல்லுவாங்க அந்த ஆன்சர், அதை நீங்க நோட் பண்ணக்கூடாது, நீங்களே செஞ்சு பாருங்க சரியா. எப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 1195 மீட்டர், இது கிலோமீட்டர்ல சொல்லணும், அப்புறம் மீட்டர்ல சொல்லணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க சரிங்களா. இதை நான் கூட இப்போ சொல்லிடலாம் ஈஸியா, ஆனா நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஓகே. இத மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் செஞ்சு பாருங்க. நம்ம ஒன்னுல தான் கேட்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் அந்த சம் ஓப்பன் எண்ட் கொஸ்டின் அதெல்லாம் நீங்களே படிச்சு உங்களுக்கு நீங்களே கேட்டு போகணும். கொஸ்டின்ஸ் உங்க ஃப்ரெண்டை கேட்கலாம், அந்த ஃப்ரெண்டு ஆன்சர் சொல்லுவான், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் நம்ம இது வரைக்கும் படிச்சதை லேசா கிளான்ஸ், ரொம்ப டீப்பா கொடுத்துக்க மாட்டாங்க, லேசா, ரொம்ப லேசா கொடுத்துருவாங்க, அது லேசா படிச்சுக்கோங்க சரியா. இதுதான் இந்த யூனிட். எண்ணியல் அளவு கணக்குகளை பார்த்துக்கோங்க. ஒரு அளவுகளை உற்று நோக்கி கீழ்கண்ட கேள்விக்கு விடையிலையும் கொடுப்பாங்க. ஒரு ஸ்கேல்ல எத்தனை மீட்டர் இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், 1195 மீட்டர்னா அதுல எத்தனை கிலோமீட்டர் மீட்டர், இந்த மாதிரி நீங்க சொல்ல தெரியும். சொன்னீங்கன்னா குட், சூப்பர் சரியா. அதே மாதிரி பயன்பாட்டு வினாக்கள் வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கலாம், இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்டை கேட்கலாம், ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணணும் சரிங்களா. டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்க ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே ரைட், சூப்பர். அதான் டவுட் இருக்கா? இன்னைக்கு இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த யூனிட்டை பார்க்கலாம். ஓகே, அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா விசையும் இயக்கமும் அப்படிங்கறது இருக்கும். அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். டவுட் இருக்கா? இந்த யூனிட் எல்லாம் படிச்சுங்க. படிச்சு ஒரு தடவை பார்க்காம இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்ல எந்த டெஸ்ட் யார் எப்போ வச்சாலும் நமக்கு நல்லா தெரியாம அழகா ப்ரிப்பேர் ஆயிடலாம் சரிங்களா. அளவீடுனா என்ன, நிறைனா என்ன, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காலத்துடைய அழகு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.